ஸ்ட்ராங் அப்படினால உங்களுக்கு பேர் தான் ஞாபகம் வரும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ அம் ஸ்ட்ராங் அப்படினால ஐ அம் ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு ஞாபகம் தான் வரும். இந்த நேரத்தில் ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். கண்டிப்பாக நீங்க மறைந்தாலும் அந்த வானில் இருந்து அந்த மேகமாகவோ அந்த மழையாகவோ காற்றாகவோ நிழலாகவோ கண்டிப்பாக நீங்க மக்களுக்கு உதவி செய்துட்டு தான் இருப்பீங்க. நீங்கள் விட்டு சென்ற பாதையை உங்கள் தம்பிகள் ஆகிய நாங்க தொடர்ந்து அதை செய்துட்டே தான் இருப்போம். இன்னைக்கு பல இடங்கள்ல தவறுகள் நடந்துட்டு இருக்கு. வெட்டு குத்து நடக்குது, திருட்டுத்தனம் நடக்குது, செயின் பருப்பு நடக்குது. ஸோ இதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு ஒரு உகந்த இடமாக இருக்கிறதா சிசிடிவி கேமரா. அதனால் காவல்துறை நண்பர்களே, தயவு செய்து நீங்கள் பல இடங்களில் சிசிடிவி கேமராவை பொறுத்துங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவர்கள் நம்மளிடம் இல்லை. அவர் மறந்து இருந்தாலும் அவர் விதைத்திட்டு தான் போயிருக்காரு. அந்த ஆலமரம் கண்டிப்பாக மக்களுக்கு உதவும் வகையில் தான் இருக்கும். இந்த தம்பி நீங்கள் விட்டு போன பாதைகளை தொடருவான், நான் தொடருவேன், இந்த தம்பி தொடருவான், இந்த தம்பி தொடருவான். உங்கள் பேர் ஆம்ஸ்ட்ராங். ஆமாம், ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னால உங்களுக்கு பேர் தான் ஞாபகம் வரும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ அம் ஸ்ட்ராங் அப்படின்னால ஐ அம் ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு ஞாபகம் தான் வரும். இந்த நேரத்தில் ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். இன்னைக்கு தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா முன்னாடி நிற்கிறது நீங்க தான். தலித் மக்களோட முதுகெலும்பா இருந்தது நீங்க தான். அது மட்டும் இல்ல, இந்த தம்பி பிஏபிஎல் படிக்கிறதுக்கு அண்ணா நான் ஒரு வழக்கறிஞர் ஆகணும், எனக்கு பண வசதி இல்லை அப்படின்னு சொல்லி நின்னாக்க உடனே தம்பி நீ படிடா, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்டா அப்படின்னு உதவும் குணம் உள்ளவர் தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஜெய் பீம். நான் கடைசியாக அவரை சந்தித்தது அவரோட மகள் பிறந்த நாள் விழாவுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாரு. நான் அன்றைக்கி போயிருந்தேன். அவ்வளவு ஏன் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட எனக்கு ஃபோன் பண்ணி கிண்டல் பண்ணி பேசினார். என்ன கூல் சுரேஷ் கட்சின்னு ஆரம்பிச்சிருக்க, என்னப்பா நீலாம் பெரிய ஆளுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், அண்ணா அப்படிலாம் இல்லைண்ணா, நீங்கள் தான் பெரிய ஆள், என்றைக்குமே உங்களோட தம்பிங்க நாங்கள். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அதில் ஒரு கடுகளவு விஷயமாச்சு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னோடய வீடியோ எதனா பார்த்தாக்கா உடனே ஃபோன் பண்ணுவார். டே கூலு, என்னப்பா வேஷம்லாம் போட்டு பயங்கரமாக கலக்கிட்டு வர அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ஒரு மன வருத்தம் அவர் இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு முழு சப்போர்ட்டாக இருந்தவர். என் வீட்டு ஃபங்க்ஷன் சொல்லி கூப்பிட்டாக்க உடனே நிற்பவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இன்னைக்கு இல்லாதது மிகப்பெரிய மன வருத்தம். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குக்கே வீர வணக்கம், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குக்கே வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். எங்கள் ரத்தத்துக்கே வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். எங்கள் நரம்புகளுக்கே வீர வணக்கம், வீர வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் சார், நீங்கள் இல்லாதது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மனக்குறை. கண்டிப்பாக நீங்கள் மறைந்தாலும் அந்த வானிலிருந்து அந்த மேகமாகவோ அந்த மழையாகவோ காற்றாகவோ நிழலாகவோ கண்டிப்பாக நீங்கள் மக்களுக்கு உதவி செய்துட்டு தான் இருப்பீங்க. நீங்கள் விட்டு சென்ற பாதையை உங்கள் தம்பிகள் ஆகிய நாங்கள் தொடர்ந்து அதை செய்துட்டே தான் இருப்போம். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குக்கே வீர வணக்கம்.